அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே அவன் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் சாத்தானிய ஆராதனை, சாத்தானிய ஆராதனைகள். நாம ஜெபிப்போம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிப்போம். இன்றைக்கு சாத்தானை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கேரளாவில் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் ஜெபிப்பார்கள், பாதாளத்தில் இருக்கிற எங்கள் சாத்தானே என்று கூப்பிட்டு ஜெபிப்பார்கள். என்னுடைய அறிவு சரி என்றால், நான் கற்றுக்கொண்டது, கேள்விப்பட்டது, அந்த ஆராதனை ஸ்தலம் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். வெளியிலேயே வேத புத்தகத்தை திறந்து வைத்திருப்பார்கள், மிதித்து கொண்டுதான் உள்ள வர வேண்டும். சிலுவையை தலைகீழாக உள்ளே வைத்திருப்பார்களாம். பிசாசு சம்பந்தமான பாடல்கள் அங்கே துணிக்க பண்ணுமாம். அவர்கள் இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணி விடுவார்களாம், உடன்படிக்கை பண்ண வைப்பார்களாம். உங்க ஆத்மா இனி சாத்தானுக்கு தான் சொந்தம் என்று சொல்ல வைத்து ஆத்மாவை சாத்தானுக்கு நேராக இழுப்பதற்கு பயங்கரமாய் தீவிரமாக இருப்பார்களாம். இன்றைக்கு கேரளாவில், இன்னும் இந்தியாவில் அநேக சினிமா நடிகர்கள் சாத்தான் சபைக்காரர்களாக இருக்கிறார்கள். சாத்தான் அவர்களுக்கு கொடுக்கிற ஆஃபர் என்னவென்றால், இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொன்னார் இல்லையா? அவர்களுக்கு இந்த சாத்தானுக்கு ஆராதனைகள் அவர்கள் கொடுக்கிறது என்னவென்றால், நீங்கள் வாருங்கள், உலகத்தில் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்ன கார் வேணும், உங்களுக்கு எந்த காம்ப்ளெக்ஸ் வேணும், உங்களுக்கு எத்தனை கோடி பணம் வேணும், நீங்கள் என்னோடு கூட இருங்கள், நான் உங்களுக்கு பணத்தை தருகிறேன், உங்களுக்கு பொருளை தருகிறேன். இதை சாத்தான் ஆஃபர் பண்ணி கொண்டிருக்கிறான். அவர்கள் இன்றைக்கு பல சினிமாக்களை எடுத்து, பல சினிமாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தந்திரங்களை சினிமாவின் மூலமாக இளம் தலைமுறைக்குள்ளாக ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? அவர்கள் சினிமாவிலே சொல்லுகிறார்களாம், துன்மார்க்கன் பனையை போல செழிப்பான் என்று பைபிள்ல இருக்கு இல்லையான்னு கேட்கறதுனால இவங்க சொல்றது என்னன்னா, இப்ப துன்மார்க்கன் எல்லாம் வளருவான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர்களை கொண்டு வந்து விட்டார்கள். இனியும் சொல்கிறேன், அவங்க சொல்லுகிறாங்க, தேவகுமாரனே பாவம் செய்தால் மக்கள் லூசிபரை இடத்திலே இல்லாமல் யாரிடத்திலே போய் வாகிறார்கள் என்று. சபை தேவ பிள்ளைகள் நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை இந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி செயல்படுகிற சாத்தானிய ஆராதனைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பாராக.